சொர்க்கமும் நரகமும் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு மாபெரும் படையோட படைத்தளபதி ஹக்குங்கிற ஒரு ஜென் குருக்கிட்ட போய் சொர்க்க நரகம் உண்மையிலே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த குருவும் அந்த தளபதியை பார்த்துக்கிட்டு, நீ பெரிய தளபதின்னு சொல்கிற, ஆனால் உன்னை பார்த்தா ஏதோ இறைச்சிக்கு வெட்டுறவன் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்குறான். அந்த தளபதி கோவம் வந்துடுது, வாளை உருவி இப்போமே உங்களை வெட்டி கூறு போடவான்னு கேட்குறான். அந்த குருவும், நரகத்தின் கதவுகள் உனக்கு இப்போ திறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த தளபதியும் சினந்தணிஞ்சு வாளை உரையில் போட்டுக்கிட்டு அந்த குருவிட்ட மன்னிப்பு கேட்குறான். அந்த குரு உடனே சொல்கிறாரு, சொர்க்கத்தின் கதவுகள் இப்போ உனக்கு திறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இந்த குரு இந்த தளபதிக்கு கோவம் ஊட்டுற மாதிரி பேசினோடனே அவனுக்கு வரக்கூடிய ஆத்திரம் நரகத்துக்கு வழியை காட்டுது. அப்புறம் மனம் தணிஞ்சு பணிவாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவனுக்கு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்குது. நம்மளோட வாழ்க்கையிலும் அப்படி தான். நம்மளுடைய செயல்லையும் சிந்தனையிலையும் எது அதிகமாக நிறைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு சொர்க்கமாக நரகமானு தீர்மானிக்கப்படுது. கோபத்தை தவிர்த்தா வாழ்நாள்லே சொர்க்கத்தில் நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம்.